Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா calendar year 2023 and calendar year 2022 admitted students are instructed to pay their second and third year tuition fees on or before 25/3/2024 through the online payment gateway available in the IDA website அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ calendar year 23 batch அதே போல் calendar year 2022 batch நீங்கள் ரெண்டு பேருமே உங்களோட செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஃபீஸை வந்து இப்போ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், ஏன்னா வந்து எக்ஸாமே எழுதலையா, அதுக்குள்ளே வந்து ஃபீஸ் கேட்குறாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண டியூரேஷனை தான் வந்து பார்ப்பாங்க. நீங்கள் இந்த ஜனவரி மந்த் ஜாயின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஜனவரி மந்த் வந்துட்டாலே வந்து 1 இயர் வந்து அவங்க கால்குலேட் பண்ணிவிட்டு உங்களை வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு கேலண்டர் இயர் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கமிங் 25th வரையும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பெனால்ட்டி வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து யாரெல்லாம் பே பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ நீங்கள் வந்து பே பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட் சிஸ்டம்னு வரும். இங்கே உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை வந்து கொடுங்க. இப்போ நான் சாம்பிளுக்கு C22 பேட்ச் ஸ்டூடெண்ட்டோட என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்து உள்ளே போயிருக்கேன். ஃபீஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 8720 ரூபா தேர்ட் இயர் ஃபீஸ்னு வந்து ஷோ ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு பே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட்ஸ் கேன் பி மேட் ஒன்லி த்ரூ நெட் பேங்கிங் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் ஒன்லி. கூகுள் பே UPI பேமெண்ட்ஸ் மே லீட் ஃபெயிலியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜிபேயில் பே பண்ணுறது UPIயில் பே பண்ணால் பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஸோ யூனிவர்சிட்டிக்கும் பேமெண்ட் போக மாட்டேங்குது, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் எடுத்துடுறாங்க. ஸோ இடையில வந்து ஸ்டக் ஆகிக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா ஜிபே யூஸ் பண்ணி பே பண்ணுறது, UPI யூஸ் பண்ணி பே பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆஃப்லைன் செலான் மற்றதை யூஸ் பண்ணி வந்து பண்ணிங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் இங்கே பேமெண்ட்டுன்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனது பார்த்தீங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், நேம், பர்பஸ் ஆஃப் தி ஃபீஸ், டிகிரி, அமௌண்ட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரையும் இங்கே கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீஸ் அடுத்து அதுக்கப்புறம் பேமெண்ட் மோட் இருக்குது. ஆஃப்லைன் செலான், இந்தியன் பேங்கிங், நெட் பேங்கிங், அடுத்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அது ஆப்ஷன் இருக்குது. ஸோ எதை வேணால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ATM கார்டை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா இருக்கும், அந்த கேப்சா கொடுத்து உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வேஸ் எல்லாமே வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு டீட்டெயிலாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆல்ரெடி பே பண்ணியிருப்பீங்க. அதே ஃபார்மேட்லேயே இப்போ வந்து பே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் மறக்காமல் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.